10th standard mathematics chapter 2 exercise 2.4 question number 1. Find the next 3 terms of the following sequence சொல்லிட்டு ஒரு 3 சம் கொடுத்திருக்காங்க. சோ இது கவனிங்க. ஃபர்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா 8 24 72 ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் இந்த மூணு நம்பர்ஸ் எந்த பேட்டர்ன்ல இருக்குன்னு புரிஞ்சா மட்டும் தான் நெக்ஸ்ட் 3 terms கண்டுபிடிக்க முடியும். சோ இது பாத்தீங்கன்னா மல்டிப்ளை ஆகிட்டு போகுது. எப்படி மல்டிப்ளை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து 8 இருக்குதா, 8 3 ஒன்று மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்படின்னா என்ன வரும்? 24 வரும். அடுத்த 20 இந்த 24 அடுத்த 3 ஒன்று மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன வரும்? 24 3 வந்து 72. ஸோ அப்போ இது ஒவ்வொன்றுமே 3 3 என்ன செஞ்சு தான் மல்டிப்ளை ஆகிட்டே போகுது. 3 3 மல்டிப்ளை ஆகிட்டே போகுது. ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா இது அடுத்த 3 டேர்ம்ஸ் வந்து எப்படி வரும்னா இதில் 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ 72 × 3 என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 72 × 3 என்ன வரும்? 3 2 6, இது வந்து 21. ஸோ 2 9 16 வருது. ஸோ இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். அடுத்து இந்த நம்பரை வச்சு 3 தடவை பெருக்கணும். இதே நம்பரை 3 நாள் மறுபடியும் பெருக்கணும். ஸோ அப்போ ஒரு நம்பர் இருக்குது, அதான் அடுத்த டேர்ம். 6 3 18, 1 3 3 + 1 4, 2 3 6, 648. அது இந்த 648 3 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். என்ன வரும்? 8 3 24, 4 3 12, 14, 6 3 18, 19. ஸோ 1944 வருது. ஸோ இது மூணு தான் டேர்ம்ஸ். நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆர்னு சொல்லி இந்த மூணு தான் எழுத வேண்டியது தான். நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆர் ஆர் 216, 648, 1944. ஸோ அப்படி சொல்லி இந்த சம் நீங்கள் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ரெண்டாவது சம் பாருங்கள். 5 1 -3 போகுது. 5 1 -3 அப்படி சொல்லிட்டு பேர் இருக்குது, குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ 5க்கு 1க்கு என்ன டிஃப்ரென்ஸு? 5 - 1 என்ன வரும்? 5லேருந்து 1 கம்மி பாருங்க, இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு வச்சுருவோம் 4. ஸோ அப்போ இதுக்கு நல்ல 4 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ 4 வந்து மைனஸ் ஆகிருக்குது. அப்போ இது -4ன்னு அர்த்தம். ஸோ இதே நீங்கள் -4 பண்ணி பாருங்கள். 1 - -3 என்ன வரும்? 1 -, ப்ளஸ் இதுக்கு நோட்லேயும் 4 தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன 4 -4. ஸோ -4 ஆகிருக்குது. அப்போது இது மூலமாக நான் என்ன படிக்கணும்? இது ரெண்டு ஒவ்வொருத்துலேயும் 4 4 ஆச்சு குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு சொல்லும்போது இந்த டேர்ம்லேருந்து அடுத்த 4 கண்டுபிடிக்கணும். ஸோ 4 கம்மி பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். ஃபஸ்ட்டு -7. ஸோ -3லேருந்து -4 செப்பரேட் பண்ணிங்கன்னா -7. ஸோ இது ஒரு டேர்ம். இந்த -7லேருந்து கம்மி பண்ணுங்கள். -7 -4 என்னது? -11. இந்த -11லேருந்து ஸோ -7 -4 என்னது? -50. ஸோ இது மூலமாக இந்த நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆர் என்னெல்லாம்? -7 -11 -50. அவ்வளோதான். அடுத்த 3 டேர்ம்ஸ். இதுக்கு அடுத்த 3 டேர்ம்ஸ் -7 -11 -15. ஸோ அவ்வளோதான். மூணாவது சம் பாருங்கள். 1/4 2/9 3/16 இருக்குது. 1/4 2/9 3/16 இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது 1/2² எழுதாமா? இதை 1/4 1/2². அடுத்து இது பார்த்தீங்கன்னா 2/3². இப்போது இது பார்த்தீங்கன்னா 3/4² எழுதலாம். ஏன் பார்த்தீங்கன்னா 4 can be written as 2², 9 can be written as 3² and 16 can be written as 4². ஸோ அதை பற்றி தான் இது எழுதிருக்கீங்க. this can be written as 1/ எப்படி எழுதலாம்? இதுக்கு அடுத்த டைம் என்னவா இருக்கும்? ஸோ நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆர் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் என்ன இருக்கும்? இதுக்கு அடுத்த 3 டேர்ம்ஸ் பார்த்துல எழுதி பாருங்களேன். இது வந்து 1 2 3ன்னு போகுது. ஸோ அப்போ மேலே என்ன செய்வோம்? 4 5 6ன்னு வரும். கீழே பார்த்தீங்கன்னா 2², அடுத்து 3², இந்த 4² போதா? ஸோ அப்போ இந்த இடத்துல 5². அடுத்த 5 போட்டிங்கன்னா கீழே 6². ஏன்னா இங்கே 1னா இங்கே 1 கூடி இருக்குது, 2ஆக இருக்குது. இங்கே 1 2னா இங்கே 3 1 கூடி இருக்குது. இங்கே 3னா இங்கே 4 1 கூடி இருக்குது. ஸோ அப்போது இங்கே 1 கூடினா இங்கே 1னா இங்கே 1 கூட்டி தான் இந்த இடத்துல போடணும். ஸோ அதுதான் மறந்துடக்கூடாது. இது 5/6, அது 6/7². ஸோ அப்போ இந்த 3 தான் உங்களுக்கு வரும். 1 2 3. ஸோ 4/5² 25 அப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டுருங்க. இது 5/36, 6² 36 இல்லை. ஸோ 36. இது 6/49. ஸோ இது 3 தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் இதில் நீங்கள் முடிச்சிட வேண்டியதான். ஸோ இந்த 3 சம்மும் நம்ம பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான் சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.